सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। विप्रपत्न्याः लक्ष्मी अनुग्रह प्रापणम्. ஒரு பிராமண பத்னி அவளுக்கு மகாலட்சுமிய அனுகிரகத்தை அடையும்படியாக ஆச்சாரியால் பண்ணி வச்சார். அந்த கதை இப்ப சொல்றார். சஹிஜாது குரோஹ் குலே வசன் சவயோபிஸ் சஹ பைக்ஷ்ய லிப்சயா பகவான் பவனம் த்விஜன்மனஹ தனஹீனஸ்ய விவேஷ கஸ்யசித். சங்கரர் குருகுலத்துல அத்தியனம் பண்ணும்போது பிரம்மச்சாரியுடைய நியமங்களை கடைபிடிச்சுட்டு அத்தியனம் பண்ணினார்னு சொன்னான். அப்ப பிரம்மச்சாரி நியமங்கள்ல அவன் பிக்ஷை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதும் இருக்கு. அவன் பிக்ஷைய வாங்கி குரு கிட்ட கொடுத்து குரு அதுலேருந்து இதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து சாப்பிடணுமா. அதுக்காக பிரம்மச்சாரிகள் பிக்ஷை வாங்கிறதுக்கு போயிடுவான். அப்படி போயிருக்கும் போது சஹிஜாத்து குரோஹ் குலே வசன், இந்த குருகுல வாசத்துல இந்த மாதிரி நியமங்கள் உண்டு. அப்ப குருகுல வாசம் பண்ணிட்டு இருக்கும் போது பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு இருந்தாரே, அப்போ சவயோபி சக அவரோடு கூட படிக்கிறவாள்லாம் இருக்காளே, அவள்லாம் ஸ்நேகிதர்கள், அதாவது சகபாட்சிகள். அப்பேற்பட்டவாளோடு சேர்ந்து அவ எல்லாருமே பிக்ஷை எடுக்க போயிருக்கா. அப்படி போயிருக்கிற சமயத்திலே பைக்ஷ்ய லிப்சையா பகவான் சங்கரர் பவனம் த்விஜன்மனோ தனஹீனஸ்ய விவேஷ கஸ்யசித், யாரோ ஒரு ஏழை பிராமணனுடைய கிரகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணிட்டார். தனஹீனன்னா சுத்தமா தனமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆசாம். அப்பேற்பட்ட பிராமணனுடைய கிரகத்துல பிரவேசம் பண்ணிட்டார். அங்க போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு நிற்கிறார். அங்க என்னாச்சு? தம் அவோச்சத தத்ர சாதரம் வட்டுவர்யம் கிருஹிண குடும்பினி கிருதினோஹி பவாதிருஷேஷு ஏ வரிவஸ்யாம் பிரதிபாதயந்தி தே. அந்த வீட்டுல அந்த பிராமணனுடைய பத்னி இருக்கா. அவ சங்கரை பார்த்து ரெண்டு விஷயங்களை சொல்றான். அவ சொல்ற விஷயத்த 2 ஸ்லோகத்துல இங்க கவி சொல்றார். தாம் அவோச்சத, அந்த பிரம்மச்சாரிய பார்த்து அந்த கிரகிண குடும்பினி, அந்த யாருடைய கிரகத்துல இவர் பிரவேசம் பண்ணிருக்காரோ அவாத்துக்காரியானவள் வட்டுவரியம் சாதரம் அவோச்சத, ரொம்ப மரியாதையோடு அந்த குழந்தையை பார்த்து சொல்ற, பிரம்மச்சாரிய பார்த்து சொல்றாளாம். கிருதினோஹி பவாதிருஷேஷு ஏ வரிவஸ்யாம் பிரதிபாதயந்தி, உங்களை போல பிக்ஷை எடுத்துட்டு வரும் அந்த பிரம்மச்சாரிகளுக்கு யாரு வரிவஸ்யைனா சுஷ்ரூஷ பூஜைன்னு சொன்னா மரியாதையோடு பிக்ஷா பிரதானம் பண்ணுகிறார்களோ அவளால வாஸ்தவத்துல ரொம்ப பாக்கியம் உள்ளவா. கிருத்தினஹா, ரொம்ப பாக்கியம் பண்ணினவா. எல்லாராலையும் அது பண்ண முடியாது, என்னாலேயே பண்ண முடியாம இருக்கு. கிருத்தினோஹி பவாதிருஷேஷு, உங்களை போல, அதுலயும் சாதாரண பிரம்மச்சாரிக்கே பிக்ஷை கொடுக்கறதுங்கிறது பெரிய புண்ணியம். அதுலயும் உங்களை போல இருக்கிற பெரிய வித்வான்களாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அவ வாஸ்தவமாவே கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப புண்ணியவான்கள். ஆனா எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. விதினா கில வஞ்சிதா வயம் விதரீதும் வட்டவே ந சக்னுமஹா அபி பைக்ஷம் அகிஞ்சனத்வதஹ திகிதம் ஜன்ம நிரர்த்தகம் கதம். விதி விளையாடிடுத்துன்னு சொல்றா இல்லையா, விதினா கில வஞ்சிதாக வயம்.
எங்களை விதி வஞ்சித்து விட்டது. என்ன ஆச்சு? ந விதரீதம் சக்னுமஹா வட்டவே. இந்த வட்டு பிரம்மச்சாரிக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது போயிடுச்சு. சக்தி இல்லை, ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு சக்தி இல்லாம பண்ணிடுத்து இந்த விதி. வயம் வட்டவே விதரீத்தும் ந சக்னுமஹா அப்படி பைக்ஷம். ஏதோ கொஞ்சோண்டு ஒரு பிக்ஷ போடுறதுக்கு கூட சக்தி இல்லாத பண்ணிவிடுத்த. ஒண்ணுமே இல்லையே. ஏன் அப்படின்னு கேட்டா அதிஞ்சனத்வதா. கிஞ்சன கிமபி நாஸ்தி, ஒண்ணுமே இல்லையா. கிஞ்சனான்னு சொன்னா ஒண்ணும் அர்த்தம். அகிஞ்சனகன கொஞ்சம் கூட ஒண்ணும் இல்லை போடுறதுக்கு. அப்பேற்பட்ட நிலைமையில இருக்கா. அதனால அவ என்ன வருத்தப்பட்டு சொல்றா, திதிதம் ஜன்ம நிரர்த்தகங்கதம். என்னோட ஜென்மாவே நிரர்த்தகம், வேஸ்டா போயிடுத்து. வாழா போன ஜென்மா இது ஒன்னும் ஒரு புண்ணியமும் பண்றதுக்கு லாய்க்கில்லாத போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுற. இது தீனம் உதீரயந்தியசௌ பிரததௌ ஆமலகம் பிரதீந்தவே கருணம் வச்சனம் நிஷம்ய சோப்யபவ ஞான நிதிர் தயார்திரதீஹி. அந்த அம்மா என்ன பண்ணா, ஒன்றும் போட முடியல அப்படின்னு நினைச்சாலே தவிர, ஆனா ஒரு நெல்லிக்காயை கொண்டு போட்டா. அத அவ பைசா நினைச்சுக்கல. நெல்லிக்காய் போட்டா பிக்ஷையாகும் அப்படிங்கிறத அவ நினைக்கல. இருந்தாலும் அது இருந்தது. அதனால பிரததௌ ஆமலகம் பிரதீந்தவே. பிரதீனா பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரி சிரேஷ்டரான அந்த சங்கரருக்கு தன்னால ஒன்றும் பண்ண முடியலையே, பிக்ஷை போட முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த நெல்லிக்காயை கொண்டு போட்டுட்டா. அவளுடைய அந்த வச்சனம், கருணம் வச்சனம், பரிதாபமாக இருந்த அந்த வச்சனத்தை கேட்டு சோபி அபவத் ஞான நிதிர் தயார்திரதீஹி. இவருடைய மனசுல அப்படியே தய வந்துட்டான், கருணை. சங்கருடைய மனசு அப்படியே தயையால நிரம்பிடுத்து. உடனே அவர் என்ன பண்ணாரா, ச முனிர் முரபி குடும்பினியின் பதச்சித்திரைஹி நவநீத கோமலைஹி மதுரைஹி உபதஸ்திவான் ஸ்தவைஹி த்விஜ தாரித்ரிய தசா நிவர்த்தயே. உடனே அவர் என்ன பண்ணாரா, தனத்தை கொடுக்கிறவள் மகாலட்சுமி தானே. முரபி குடும்பினி, அவ யாரு? முராரி. முரங்கிற அசுரனை துவம்சம் பண்ணினார், கொண்டார். அதனால முராரின்னு மகாவிஷ்ணுக்கு பேரு. மகாவிஷ்ணுடைய குடும்பினி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிய ஸ்தோத்திரம் பண்ணாரா. பதச்சித்திரைஹி, பலவிதமான விசித்திரமான பதங்களை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணினார். நவநீத கோமலை, பல சித்திரமானதுன்னு கடினமா இல்லை, வண்ண போல வழ வழ வழன்னு அப்படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல பதங்களை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணாராம். ஆமா, அதுதானே நம்ம கனகசாரா ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை நாம கூட படிச்சா நமக்கு மகாலட்சுமி கட்டாட்சம் உண்டு. அதனால நவநீத கோமலைஹி மதுரைஹி, மதுரமான அந்த ஸ்தவத்தினால உபதஸ்திவான் ஸ்தோத்திரம் பண்ணாராம். ஸ்தபைஹி, அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி மகாலட்சுமியை வரவழைச்சார். எதுக்காகன்னு கேட்டா, த்விஜ தாரித்ரிய தசா நிவர்த்தையே. இந்த த்விஜன் பிராமணன் தரித்திரதா இருக்கான், தரித்திர தசையில இருக்கான், இந்த தசையில இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமிய ஸ்தோத்திரம் பண்றான். அந்த ஸ்தோத்திரத்துல இருந்து எல்லாம் பூரா இல்லை, ஆனா ஒரு 10 ஸ்லோகம் எடுத்து போட்டிருக்கார். அது பார்ப்போம் நாம. அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆசிரயந்தி கங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதி ரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. ஆச்சாரியால் நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கா. அந்த எத்தனையோ தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்தோத்திரத்துல என்ன சொல்லுவானா, எனக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய அனுகிரகத்தை செய்யட்டும். இப்ப இந்த ஸ்தோத்திரத்திலே பாருங்களேன், மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா, எனக்கு கொடுக்கட்டும். ஏன் அப்படி சொல்றார்? அவருக்கு என்ன தேவையாது? அவருக்கு இது ஒண்ணும் வேண்டியது இல்லையே. அப்போ இந்த
விப்ரபத்னியா இருக்காள இவளுக்கு தானே இப்ப வேணும் அப்படின்னு நமக்கு சின்ன சந்தேகம் வரலாம். அப்படி நினைக்கப்படாது. இந்த ஸ்தோத்திரத்தை ஆச்சாரியால் பண்ணினது எல்லாரும் அந்த ஸ்தோத்திரத்தை படிச்சு அந்த பலனை அடையணுங்கிறதுக்காக. அப்ப யாரெல்லாம் அந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறாளோ அத்தனை பேரையும் மாமா அப்படின்னு அவ எடுத்துக்க வேண்டியது. அவ சொல்லும் போது அந்த பாவனையில சொல்லணும், மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. அந்த மங்கள தேவதைன்னு மகாலட்சுமியுடைய மகாலட்சுமியானவள் எனக்கு மங்களத்தை கொடுக்கிறவராக இருக்கட்டும் ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது அந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறவா அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரார்த்தனை பண்ணினதாக. அப்படின்னா அதுல எனக்குன்னு ஒரு பதம் அந்த ஸ்தோத்திரத்துல சொன்னாதான் ஸ்தோத்திரத்தை படிக்கிறவா அதை படிப்பா. அதனால அப்படி மமான்னு சொல்லி போட்டுருக்காரு. இதே மாதிரி இங்க ஒண்ணு இல்லை, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஆச்சாரியால் தனக்காக கேட்கிறான்னு சொல்ல முடியவே முடியாது. ஆனா அந்த ஸ்தோத்திரம் படிக்கிற வாழ்க்கை அது தேவைப்படும். அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த ஸ்தோத்திரம் பண்ணி காமிச்சு இப்படி ஸ்தோத்திரத்தை பாடம் பண்ணி உனக்கு நல்லது வரும். எத்தனையோ பேர் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா, ஆச்சரியமா இருக்கு. அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆசிரயந்தி. இந்த இடத்துல மகாலட்சுமி எப்படி வர்ணிக்கிறாரா, ஹரினா மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவுடைய அங்கத்துல ஆசிரியித்து இருக்கா அந்த மகாலட்சுமி இருக்கும்போது அந்த மகாவிஷ்ணுவுக்கு உலகபூஷணம் மயிர் கூச்சல் ஏற்படுறதான். மகாலட்சுமி இல்லையா, அவருடைய ஸ்பர்சத்தினாலே மகாவிஷ்ணுவுக்கே ஒரு மயில் கூச்சல் ஏற்படுறது. அவர் சந்தோஷமா இருக்கா. அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவுடைய திருமேனியில அலங்காரமாக இருக்காளே அந்த மகாலட்சுமி, அதுக்கு ஒரு உபமானம் ஒண்ணு சொல்றார், அழகா இருக்கு. கிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். தமாலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மரம், பெரிய விருட்சம். அதனுடைய தமால விருட்சத்தை பத்தி ரொம்ப இதுலலாம் நிறைய வர்ணிப்பா. ரொம்ப உயரமான மரம் அப்படின்னு வர்ணிக்கிறது உண்டு. அதுல அந்த புஷ்பங்கள் இருக்கே, அந்த புஷ்பங்கள்ல நிறைய வண்டுகள் முக்கியமா. வண்டுகள் எப்படி முக்கியம், வண்டு கருப்பா இருக்கும். அந்த வண்டு அந்த தமால விருட்சத்துல சுத்தி வந்துட்டு இருக்கும். அதுல போய் உட்காரும். அந்த தமால விருட்சம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது கருப்பா வர்ணிக்கிறது வழக்கம். அந்த கருப்பான விருட்சத்திலே நிறைய முகுளங்கள், மொட்டுகள் இருக்கு. மொட்டு தானே பூக்கணும். அப்ப முகுலத்தை ஆபரணமாக கொண்ட ஒரு தமால விருட்சத்தில் எப்படி வண்டுகள் ஆலிங்கனம் செய்து கொள்கிறதோ, அதாவது அதுல மொய்க்கிறதோ, அத போல தமால விருட்சம் போல மகாவிஷ்ணுடைய அந்த சரீரத்திலே, அவருடைய அந்த சரீரத்திலே இந்த அம்பாள் மகாலட்சுமி இருக்காளாம் அப்படின்னு ஒரு இதை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அங்கீகிருதாகில விபூதிஹி. ஆமா, அங்கீகிருதாகில விபூதி ரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. இப்படி மகாலட்சுமிய வர்ணிச்சுட்டு அந்த மகாலட்சுமியுடைய அபாங்க லீலா, கடாட்சம்னு அர்த்தம். மகாலட்சுமியே ஒரு கண் பார்வையானது நம்ம மேல பட்டா போறோம். அதனால பகவான் என்ன பிரார்த்திக்கிறார் இங்க சங்கரர், அந்த மங்கள தேவதான பேரு மகாலட்சுமிக்கு இன்னொரு பேரு, அந்த மங்கள தேவதையுடைய அபாங்க லீலா, அதாவது கடை கண் பார்வை. முழுஷா என்ன பார்க்கணும்னா அவ்வளவு தூரம் நான் கேட்கல, ஏதோ ஒரு கண்ணோரமா இத்தனோண்டு உன்னுடைய பார்வையை கூட, அதுவும் அந்த பார்வைக்கு எவ்வளவு சக்தி. அங்கீகிருத்த ஆகில விபூதி. ஒரு பார்வை அத்தனை விபூதியும் கொடுக்க முடியுமா? விபூதினா ஐஸ்வர்யம். விபூதிரும் பூதி ஐஸ்வர்யம், அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுக்கறதுக்கு அந்த அபாங்கம் இருக்கே, அந்த கண் பார்வைக்கு சக்தி உள்ளது. அப்பேற்பட்ட அந்த
மங்கள தேவதைய மகாலட்சுமியுடைய அந்த கண் பார்வையானது எங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கட்டும். மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. அடுத்த ஸ்லோகம். முக்தா முஹுர் விதததி வதனே முராரேஹ பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா திருஷோஹ மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திசது சாகர சம்பவாயாக. இங்கேயும் மகாலட்சுமியுடைய அந்த கண் பார்வையத்தான் வர்ணிக்கிறார். சாகர சம்பவா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கு பேரு. க்ஷீரசாகரத்தை கடையும் போது அதுலேருந்து மகாலட்சுமி வந்தாள், மகாவிஷ்ணுவை வரித்தாள். அதனால க்ஷீரசாகர சம்பவா அப்படின்னு மகாலட்சுமிக்கு பேரு. இந்த க்ஷீரசாகரத்துல பார்க்கடல்லேருந்து வந்த அந்த மகாலட்சுமியுடைய திருஷோர் மாலா, கண்களுடைய பார்வைகள். மாலைனா சமூகம். மகாலட்சுமியுடைய கண் பார்வையானது என்ன பண்றதா, முராரேஹே வதனே. முராரிஹினா அதே மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவுடைய முகம் இருக்கோ இல்லையோ, அந்த முகத்துல திருப்பி திருப்பி போயிட்டு வரதான் அந்த பார்வைப்படுறதா. முக்தா முஹுர் விதததி வதனே முராரேஹ பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா திருஷோஹ மதுகரீவ மகோத்பலே யா சாமே ஸ்ரீயம் திசது சாகர சம்பவாயா. முராரியுடைய முகத்திலே மறுபடியும் அம்பாளுடைய பார்வை போர்தான். அதுவும் அந்த பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, பிரேம திரபா பிரணிஹிதானி கதாகதானி. பார்க்கறா அப்புறம் குனிஞ்சுக்கிறா, பார்க்கறா குனிஞ்சுக்கிறாங்கிற மாதிரி அந்த பார்வையானது அவருடைய முகத்துல போயிட்டு வரதான். அதுவும் பிரேம, ஒரு பிரியமும் கலந்திருக்கு. அதே சமயத்துல திரப்பானா வெட்கம். ஸ்திரீகளுக்குன்னு உண்டான அது ஒரு குணம், விசேஷ குணம். புருஷனிடத்தில் பர்த்தாவிடத்திலே ஸ்திரீகளுக்கு இது ரெண்டுமே இருக்கணும். அதனால பிரேமை, அதே சமயத்துல திரப்பா, இது ரெண்டும் கூடின பிரணிஹிதானி. இதனால வந்த அந்த அம்பாளுடைய கண் பார்வையானது பகவானுடைய முகத்திலே கதாகதம் போயிட்டு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, மகோத்பலே மதுகரீவ கதாகதானி குருவதி. ஒரு பெரிய தாமரை, அதுல தேனி திருப்பி வந்து சுத்தி வந்துட்டே இருக்கான். எதுக்காக? அதுல இருந்து உள்ள தேனை குடிக்கணுங்கிறதுக்காக. போயிட்டு வரதே சுத்தி வந்துட்டே இருக்கே. அதை போல அம்பாளுடைய கண் பார்வையானது இந்த பகவானுடைய வதனத்திலே முகத்திலே போயிட்டு வருதே. அந்த பார்வையானது க்ஷீரசாகர சம்பவா மகாலட்சுமியுடைய அந்த பார்வையானது சாமே ஸ்ரீயம் திசது, எனக்கு ஸ்ரீனா சம்பத்தை கொடுக்கட்டும், நல்ல சம்பத்தியை கொடுக்கட்டும். தத்யாத் தயானுபவனஹ திரவிணாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்கசிஷௌ விஷண்ணே துஷ்கர்ம தர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்பு வாஹா. நாராயண பிரணயினி, நாராயணனுக்கு பிடித்தவள் அல்லது நாராயணனை பிடித்தவள், அவளுடைய மனைவி அர்த்தமாகும், பத்னி மகாலட்சுமி. அவளுடைய கண்கள் நயன கண்கள், அம்புவாகான மேகமா. கண்களை மேகமாக இப்ப வர்ணிக்கிறார். மேகம் என்ன பண்ணும்? மழை பெய்யும். மழை பெஞ்சு என்ன பண்ணும்? அந்த சூரியனுடைய தாபம் இருக்கும் இல்லையோ, வெயில் காலத்திலே கடுமையான அந்த வெயில்ல சூடு இருக்குமே, அந்த சூட்டெல்லாம் தணிக்கும்.
தனிச்சு குளிர்ச்சியாக பூமியை நல்ல குளுமையாக ஆனதா அப்படி பண்ணும். அத போல இந்த இந்த நாராயண பிரணி மகாலட்சுமியுடைய கண்கள்ங்கிற மேகமும் வருஷிக்கணுமா? என்ன வருஷிக்கணும்? திரவிணாம்புதாராம். அம்புதாரா ஜலதாரையை அது வருஷிக்கும். ஆனா இந்த அம்மா மகாலட்சுமியுடைய கண்கள் திரவிணம்னா தனம், தனத்தை கொட்டுமா. அது தண்ணியை கொட்டும், ஜலத்தை கொட்டும் அந்த மேகம். இது திரவிணம், தங்கம் வெள்ளி இத்தியாதி தனத்தை அம்புதாராம், அதை கொட்டக்கூடிய மேகம் இது. அம்பாளுடைய கண் பார்வை பட்டுடுத்துனா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஏழையா இருக்க முடியாது, தனத்தை அது கொட்டிடும். அதோடு கூட என்ன இருக்கணுமா? தனத்தை மாத்திரம் கொட்ட வேண்டாம், தயானு பவனஹா, அம்பாளுடைய தயங்கிற ஒரு காத்து கூட இருக்கணுங்கிற. மேகத்தோட வருஷம் இருக்கும் போது கூடவே காத்து சகாயம் பண்ணணுமா. அந்த விதத்துல பாக்கறச்சே அம்பாளுடைய தயை அப்படிங்கிற ஒரு பவனம் காத்தோடு சேர்ந்து, தயோடு சேர்ந்து இருந்தா தான் வருஷிக்கும். அந்த கண்களானது நமக்கு தனவிருஷ்டிய செய்யட்டும். தனவிருஷ்டி அப்படிங்கிறது தான் அந்த மேகம் செய்யக்கூடிய விருஷ்டி, அதை செய்யட்டும். அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசௌ விஷண்ணே. இந்த சிசு இடத்துல, அது இந்த பக்ஷி இடத்துலங்கிறார். அகிஞ்சன, அகிஞ்சனான்னு சொன்னா ஒண்ணுமில்லை, ஒண்ணும் இல்லாத அந்த விஹங்க சிசு. விஹங்கன்னா பக்ஷியுடைய சின்ன குட்டி. அந்த குட்டி ஒண்ணுமில்லாம இருக்கு, பாவமா இருக்கு, விஷண்ணமா இருக்கு, வருத்தப்பட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மழையை கொடுக்கணுமா. அது சாதாரணமா இந்த பட்சிகளுக்கு வேற வழி இல்லை. அது கூடுல சின்னதா இருக்கும்போது அதனுடைய சூட்டை தணிக்கணும்னு சொன்னா மழை பெஞ்சா அந்த வெயில்னால ஏற்பட்ட தாக்கங்கள்லாம் போய் சுத்தமா ஆயிடும், அது சௌக்கியமா ஆயிடும். அதனால இந்த சின்ன பட்சியுடைய குஞ்சு இருக்கே, ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த குஞ்சு தான் நான். என்னிடத்திலே திரவிணாம்புதாராம் வருஷத்து, வருஷிக்கட்டும். தத்யாத் தயானுபவனஹ திரவிணாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசௌ விஷண்ணே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம். அந்த மேகம் கர்மம்னா வெப்பம், சூரியனுடைய வெப்பத்தை போக்கி நமக்கு சைத்தியத்தை கொடுக்கறது, குளிர்ச்சி குளிமையை கொடுக்கறது. அது போல இந்த அம்பாளுடைய அந்த கண் மேகங்கிறது எந்த தாபத்தை போக்கணும்னு சொன்னா துஷ்கர்ம கர்மம். எத்தனையோ பாபம் பண்ணிருப்பானோ இல்லையோ, அந்த பாபங்களை முதல்ல பாபம் தான் தாபத்தை கொடுக்குது. அதனால தாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த துஷ்கர்மாங்கிற அந்த பாபங்கள் எல்லாம் போக்கி தூரமா பண்ணிய கிட்ட கொஞ்சம் கூட பாக்கி இல்லாம ஒட்ட நிவர்த்தி பண்ணிட்டு சிராய ததாத்துன்னு சொல்லலாம். அதாவது எப்போதும் தத்யாத், எப்போதும் எனக்கு இந்த தயையோடு கூடின தனவிருஷ்டியை கொடுக்கட்டும். நாராயண பிரணயினி நயனாம்பு வாகா, மகாலட்சுமியுடைய அந்த கண்ணானது இப்பேற்பட்ட விருஷ்டியை, எங்க தனவிருஷ்டியை செய்யட்டும். ஈர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஹ திரிபுவனைக குரோஸ் கருண்யை. ஈர்தேவதா, இந்த அம்பாள் தான் சரஸ்வதியாகவும் இருக்கா, இவளேதான் மகாலட்சுமியாகவும் இருக்கா, இவளேதான் பார்வதியாகவும் இருக்கா. ஒரே தேவதை தான், 3 ரூபத்தில் இருக்கலாம். ஈர்தேவதான சரஸ்வதி,
சரஸ்வதிங்கிற ரூபத்துல இருந்துட்டு சில காரியங்களை செய்யறா. கருடத்வஜ சுந்தரி மகாலட்சுமிங்கிற ரூபத்துல இருந்துட்டு சில வேலைகளை செய்யறா. சாகம்பரி அம்பாள் பார்வதி. சசிசேகர வல்லபா, சசிசேகர சிவன், பரமசிவன், சந்திரனை தலையில் சூடிக்கொண்டிருப்பவர், அவருடைய வல்லபா பத்னி. இப்படியாக பல ரூபத்துல இருந்துட்டு இருக்க அந்த அம்பாள் சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாகி. ஜெகத்தினுடைய சிருஷ்டி என்ன, அதை காப்பது அப்படின்னா ஸ்திதினா பாலனம் பண்ணுவது, காப்பது. அதே மாதிரி சம்ஹாரம் பண்றது. இது எல்லாம் அம்பாளுக்கு ஒரு விளையாட்டான். இந்த விளையாட்டா இந்த காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய சம்ஸ்திதாகி தஸ்யை நமஸ் திரிபுவனைக குரோஸ்தருணி. 3 லோகத்துக்கும் குருவான, அதான் பூஜ்யராக இருக்கக்கூடிய அந்த நாராயணனுடைய தருணி மனைவி பத்னியான அந்த மகாலட்சுமிக்கு நமஸ்காரம். ஸ்ருத்யை நமோஸ்து சுப கர்மபல பிரசூத்யை ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. ஸ்ருத்யை நமோஸ்து சுப கர்மபல பிரசூத்யை. புண்ணியகர்மாவுடைய பலங்கிறது சௌக்கியம், சுப கர்ம பலம்னா அதுதான். இந்த சுப கர்ம பலத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமானது அதுதான் ஸ்ருதி ஸ்வரூபமாக இருப்பது அந்த மகாலட்சுமி. ஸ்ருதியும் அவளேதான், வேதஸ்வரூபமாக இருக்கிறதுனாலே. அதே மாதிரி ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயி. ரத்தினா சந்தோஷம். முதல்ல ஸ்ருதின்னு சொன்னார், இப்ப ரத்திங்கிறார். ரமணீயமான குணங்கள் அப்படியே நிறைஞ்சு இருக்கு. சாகரம் போல, சாகரத்துல தண்ணி இருக்கிற அளவுக்கு அப்படி எல்லை இல்லாம இருக்கு. அப்பேற்பட்ட குணங்களை கொண்ட அந்த ரதி தேவியான அந்த மகாலட்சுமிக்கு நமஸ்காரம். சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை. சதபத்திரம்னு தாமரைக்கு பேரு. தாமரையில வாசம் பண்றவள் மகாலட்சுமி. அவதான் அந்த சக்தி ஸ்வரூபமாக இருப்பது அவளே. அந்த சக்தி ஸ்வரூபமாக தாமரையில வாசம் பண்ணக்கூடிய அந்த மகாலட்சுமிக்கு நமஸ்காரம். புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயி. புருஷோத்தமன்னா நாராயணன், அவனுடைய வல்லபையான அவளுக்கு, புஷ்டியை கொடுக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய தான விபவானி சரோருஹாக்ஷி த்வத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி. மாமேவ மாதர் அனிஷம் கலயந்து மான்மே. உன்னுடைய வந்தனானி, நான் உன்னை நமஸ்காரம் பண்ணணும், உன்னை மறுபடியும் நிறைய வந்தனம் பண்ணணும். உன்னை நான் செய்யக்கூடிய அந்த நமஸ்காரமானது, வந்தனங்கள் எப்பேற்பட்டதுன்னு சொன்னா சம்பத்கராணி, பெரிய சம்பத்துகளை கொடுக்கக்கூடியது. சகலேந்திரிய நந்தனானி, எல்லா விதமான இந்திரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சாம்ராஜ்யதான விபவானி, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது, அவ்வளவு பெரிய வைபவம் கொண்டது. உன்னை நமஸ்காரம் பண்ணினா எல்லாமே கிடைக்கும், சம்பத்து கிடைக்கும், சாம்ராஜ்யம் கூட கிடைக்கும். ஹே சரோருஹாக்ஷி, கமலத்தை போல கண்களை உடையவளே, உன்னை நமஸ்காரம் பண்ணினா இப்பேற்பட்ட பலம். ஸ்வத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி. துரிதன்னா பாபம்,
அந்த பாபத்தை நம்ம கிட்டேந்து நீக்கக்கூடியதாக இருக்கு. நீக்கிறதுக்காகவே இப்ப நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணினா நம்மளுடைய பாபம் போயிடும். ஆக அந்த வந்தனமானது நம்மளுடைய பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கு. ஹே மான்னி, அதாவது பூஜிக்க வேண்டியவளே, மதிக்கப்பட வேண்டியவளே, மான்னி, உன்னுடைய இந்த வந்தனம் நான் நிறைய பண்ணணும். மாமேவ மாத ரனிஷம் கலையந்து, இந்த வந்தனங்கள், நான் செய்யக்கூடிய வந்தனங்கள் என்னையே எப்போதும் செஞ்சுட்டு இருக்கணும். அதாவது எப்போதும் எனக்கு ரக்ஷையாக இருக்கணும். அனிஷம் கலையந்து, எப்போதும் நான் உன்னை நமஸ்காரம் பண்ணினா அந்த நமஸ்காரங்கிறது என்னை விடாம பாதுகாக்கணும், என் கூடவே இருந்து பாதுகாக்கணும். ஏன்னா அது இவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இவ்வளவு பெரிய பலத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய உன்னை நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு எப்போதும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். 39 வரையில் ஆயிடுத்தோம். 40வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.